சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். வார ஆரம்பத்தில் 4ஆம் இடத்துல சந்திரன் வராங்க. தாயார், தன் சுகம், கல்வி, வீடு, வாகனம், இது பூரா 4ஆம் இடமுங்க. இந்த விஷயங்கள் பூரா நடக்காம பாதிக்கப்பட்ட ஜாதகர்கள் எத்தனையோ பேர் இருப்போம்ல. அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒளி வருதுன்னு அர்த்தம். இது சம்பந்தமான தசாபுத்தி அந்தரங்கள் ஒரு நொண்டி அடிச்சுக்கிட்டு பின்னடைவா பலன் செய்யும் செய்யாமலும் அப்படி திணறிக்கிட்டு இருக்க அமைப்புக்கு இந்த சந்திரன் 4ஆம் இடத்துல வரும் பொழுது அது நடக்கும். நான் விரிவாக சொல்கிறேன். தாயாரோட உதவிகள் கிடைக்கும், தாயாருக்கு நலம் இருக்கும், நம்ம உறவு நல்லா இருக்கும், தாயாருக்கு நமக்கு உள்ள உறவு. வாகனங்கள் பழுதுபட்டு போய் ரொம்ப நாளாக வீட்டில் கிடக்கப்படியே அதை எடுத்து தூசியை தட்டக்கூடிய வாய்ப்புகள். தூசி தட்ட எடுத்து ஓட்ட போகிறோம்னு அர்த்தம். ரிப்பேர் பண்ண போகிறோம். வாகனத்தை மாற்றுறது, புதிய வாங்குற எண்ணம், அதுக்காக பணத்தை புரட்டுற விஷயங்கள், இது பூரா நமக்கு நடக்குதுங்க. இப்படி தான் கோல்சார பலன். அது 6, 7 தேதியில் நடக்கும். 8, 9, 10 நடுப்பகுதியில் 5ஆம் இடத்துக்கு வருது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டஸ்தானம் வருது சிம்மத்துக்கு. அந்த அதிர்ஷ்டமான அமைப்பில் இருந்து குருவும் பார்க்குறாரு. நிச்சயம் அதிர்ஷ்டம் வேலை செய்யும். இந்த வாரத்தில் நடுப்பகுதியில் 8, 9, 10 உங்களுக்கு என்ன தேவையோ நிச்சயம் நடக்கும். இதை குறித்து வச்சுக்கோங்க. 5ஆம் இடம் நம்மளோட அதிர்ஷ்டம். நம்ம எண்ணங்கள், உங்களோட எண்ணங்களும் சிறப்பாக இருக்கும். அதன் மூலம் நமக்கு சம்பவங்கள், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும். உளவியல் ரீதியாக அதுவும் இதில் ஒர்க் அவுட் ஆகும். கடைசி வாரத்தில் கடைசியில் 6ஆம் இடம். வேலையில் திணறிக்கிட்டு இருக்கவங்க, தாய்மாமன்ட்ட உதவி கேட்குறவங்க, திடீர் அதிர்ஷ்டம். ஒருத்தட்ட பணம் கேட்டிருக்கோம், திருப்பி கொடுக்க போகிறோம், அது அதிர்ஷ்டம் தானே. எல்லாரும் கேட்டவங்க கிடைச்சிருதா, அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லையா, முதலாளி விருப்பம் இல்லாமல் நமக்கு வேலை வாங்குறாரு, அப்போ நம்ம மேலே ஒரு கரிசனை ஏற்படணுமா, கண்டிப்பாக ஏற்படும். அப்படிங்கிற இந்த வாரம் சொல்லிடலாம். இந்த வாரம் நல்லா தாங்க இருக்கும்.